வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. கொரிய போரின் நீண்ட தாக்கம், மரபும் நிழலும். ஒரு போர் முடிவடையும் நாள் வரலாற்றில் ஒரு தேதி, ஆனால் அதன் தாக்கம் தேதிகளை கடந்து நீள்கின்றது. கொரிய போர் அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நிழல், முடிவில்லாத முடிவு. 1953 துப்பாக்கிகள் மௌனமானது, ஆனால் அமைதி கையெழுத்தாகவில்லை. ஆயுதப் போர் நிறுத்தம் மட்டுமே, நிரந்தர ஒப்பந்தம் இல்லை. சட்டபூர்வ போர் நிலை இன்றும் தொடர்கின்றது. ஒரு போர் வரலாற்றில் நின்றது, ஆனால் அரசியலில் இல்லை. டீமிலிட்டரைஸ்டு உலகின் முரண்பாடு. DMZ என்று பெயர், ஆனால் உலகின் மிக அதிக படைகள் நிறைந்த பகுதி. கம்பிவேலி, கன்னி வெடிகள், நிரந்தர காவல். அமைதி என்ற பெயரில் பயம் நிஜத்தில். வடக்கு நிழலில் வளர்ந்த நாடு. வடகொரியா போருக்கு பின் முழு இராணுவ மையம், தனிமைப்படுத்தல், குடும்ப ஆட்சி, அணு ஆயுத ஆசை. போர் அவர்களின் அரசியல் அடையாளம், பயம் அவர்களின் பாதுகாப்பு. தெற்கு காயத்திலிருந்து உலகம். தென்கொரியா போரின் சிதைவிலிருந்து தொழில்நுட்பம், கல்வி, பொருளாதாரம். ஒரு காலத்தில் உதவி பெற்ற நாடு இன்று உலக சக்தியாகி இருக்கின்றது. போர் அவர்களை உடைத்தது, ஆனால் உடைத்தே எழ வைத்தது. உலக அரசியல் மாற்றப்பட்ட சமநிலை. கொரிய போர் அமெரிக்காவின் ஆசிய நிலைப்பாட்டை உறுதி செய்தது. சீனாவின் உலக அரங்க பிரவேசத்தை வலுப்படுத்தியது. பனிப்போரின் பிரதிநிதி போர்களை சாதாரணமாக்கியது. வியட்நாம், ஆப்கானிஸ்தான் அனைத்திற்கும் முன்னுரை கொரியா. இராணுவ பாடங்கள். இந்த போர் உலக இராணுவங்களுக்கு பாடம் கற்றுத் தந்தது. கூட்டுப்படைகள், வானாதிக்கம், லாஜிஸ்டிக்ஸ், மலை மற்றும் குளிர்போர். ஆனால் மிகப்பெரிய பாடம், இராணுவம் எல்லாவற்றிற்கும் தீர்வு அல்ல. மனித நினைவுகள் என்றும் மாறாதவை. போர் முடிந்தாலும் வீர நினைவு சின்னங்கள், குடும்ப பிளவுகள், பிரிந்த சகோதரர்கள். இன்றும் முதியோர் கண்களில் அந்த போர் இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு உலக எச்சரிக்கை. கொரிய போர் ஒரு நாடு பற்றிய கதை அல்ல, ஒரு எச்சரிக்கை. அவசர கோடுகள், பெரிய சக்திகளின் கணக்குகள், மனித விருப்பம் புறக்கணிப்பு. இவை எங்கு நடந்தாலும் ஒரு புதிய கொரியா பிறக்கும். வரலாறு கேட்கும் கேள்வி, போர் எதற்காக? எல்லைக்காகவா? சிந்தனைக்காகவா? சக்திக்காகவா? விலை, மனித உயிர்கள். வரலாறு ஒரே கேள்வியை மீண்டும் கேட்கிறது. இந்த விலை நியாயம்தானா? நிறைவாக, நிழலுடன் வாழும் உலகம். கொரிய போர் ஓர் அத்தியாயம், ஆனால் அதன் நிழல் இன்றும் உலகத்தின் மேல் படர்ந்திருக்கின்றது. அந்த நிழல் எச்சரிக்கையாக, ஒரு பாடமாக, ஒரு நினைவாக இருக்கட்டும். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.